ஹலோ கைஸ், நாம் இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது 2013 மலையாளம்ல எடுக்கப்பட்ட ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ட்ராமா தான் அருகில் ஒரு ஆள். இந்த படத்தோட தமிழ் டப் வெர்ஷன் இப்போ யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட ஃப்ரீயாகவே இருக்குது. ஸோ ஃப்ரீயாக இருந்தால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் லீடிங் உள்ள நம்ம நிவின் போலி அண்ட் ரம்யா நம்பீசன் லீடோட எடுத்து நடிச்சிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு டீசென்ட் வாட்சபிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ரம்யா நம்பீசன் இவங்க இந்த படத்தில் வந்து வீணா அப்படிங்கிற கேரக்டராக ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு டான்சர். ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் வருது. ஸோ அந்த ப்ரோக்ராமில் டான்ஸ் ஆடலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறவர் தான் நம்ம நிவின் போலி. ஸோ இவர் பேர் வந்து இச்சா. நம்ம இச்சாக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரே ஃப்ரெண்ட் வந்து நம்ம ரம்யா நம்பீசன் தான். ஸோ ரம்யா நம்பீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க. இப்போ ரம்யா நம்பீசனோட ஓல்டு ஃப்ரெண்டான சித்தார்த் அப்படிங்கிறவர் வந்து ஊருக்கு புதுசாக வராங்க ஒரு வேலை விஷயமா. ஸோ அந்த வேலைக்கு வர்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து வா, அங்கே தான் நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க போல. ஸோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அவங்க கிட்டக்க நம்ம இச்சாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவனுக்கு ஒரே ஃப்ரெண்டு நான் மட்டும்தான் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஊருக்கு வந்திருக்கான். இவனுக்கு தங்க எங்கேயுமே இடம் இல்லை, அதனால் நீ தனியாக தானே தங்கியிருக்க, உன் கூட வந்து தங்கி வைக்க முடியுமா அப்படின்னு சித்தார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் போலியோட சேர்த்து தங்க வைக்கிறாங்க. அண்ட் இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நிவின் போலி எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆஃபீஸ் வராரோ, ஸோ ஆஃபீஸ் வர அதே டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா நம்பீசனோடைய அங்கே வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில டைம்ஸ் வந்து கேட்குது. அது ஒரு டைம் ரெண்டு டைம் இல்லை, இந்த மாதிரி நிறைய டைம் வருது. அதில் வந்து பர்டிகுலராக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து சொன்னாங்கல்ல, ஸோ அந்த டான்ஸ் ப்ரோக்ராமில் நம்ம நிவின் போலியை பிக்கப் பண்ணிட்டு அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்றா போகிறதா பிளான். ஸோ ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆஃபீஸ் வந்திருக்காங்க. ஆஃபீஸ் வந்து ரொம்ப லேட்டாக வந்துட்டா, வா சீக்கிரமாக போவோம் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு இருக்க அதே நேரத்தில் நம்ம வீணா கால் பண்ணிட்டாங்க. என்ன ஆச்சு, எவ்வளோ நேரம் டான்ஸ் ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஏன் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இச்சா வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இச்சா இங்கெல்லாம் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஷாக்கு. பின்னால் தானே காரில் என் கூட உட்காந்துருந்தான் அப்படின்னு அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அவன் காணாமல் போயிடுறான். இப்படி பல தடவை வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போக இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கட்டத்தில் சந்தேகம் வருது. உண்மைக்கும் நம்ம இச்சாவை வர நம்ம நிவின் போலி யாரு, அவன் எப்படி ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல இருக்க முடியுது, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பதில் தான் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்திருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு நீட்டான ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லருங்க. அதுலேயுமே இந்த மிஸ்ட்ரிக்கு பின்னால் இருக்கிறது ஹாரரா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதை ஸ்மூத்தாக கிளைமேக்ஸில் சூப்பராக போட்டு முடிச்சிருப்பாங்க. அதனால ஒர்த் டு வாட்சபிள் மூவி தான். அண்ட் ஆல்சோ இந்த படத்துக்குள்ள ஒரு ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரி. அதில் வந்து நம்ம டேரக்டர் இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில விஷயங்களை கன்வே பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுற அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஷார்ட்டை வந்து பிளர் பண்ணிட்டு ஒரு 3 கூல்ட்ரிங்க் கிளாஸ் வச்சுருப்பாங்க. அந்த 3 கூல்ட்ரிங்க் கிளாஸில் 2 ஆரஞ்சு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் கோக் இருக்கும். ஸோ இன்டெரக்டாக இவங்க 3 பேருமே ஒரே பொண்ணுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கன்வே. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்டெரக்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் கூடுதலாக இந்த படத்தோட தமிழ் டப்பிங் இந்த படத்தை பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர். ஆனால் பழைய டெம்ப்ளேட் தான் இருக்கும், ரொம்ப ஸ்லோ பேஸ் ட்ராமா. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 2.4 வரை ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.